வாழ்க்கை நம்மை எவ்வளவு துயரத்திற்கு இழுத்துச் சென்றாலும் அதிலிருந்து மீண்டும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். யூபியை சேர்ந்த அருணிமா சின்ஹா தேசிய அளவிலான கைப்பந்து வீராங்கனை. மத்திய அரசின் தொழில் பாதுகாப்பு படையில் சேர்வதற்காக அதனுடைய தேர்வை எழுதுவதற்காக லக்னோவில் இருந்து டெல்லிக்கு ரயிலில் பயணம் செய்கிறாள். அன்றைக்குதான் அவருடைய வாழ்வில் ஒரு துயரமான சம்பவம் நேர்ந்தது. அவருடைய கழுத்தில் மின்னிக் கொண்டிருந்த தங்கச் சங்கிலியை பறிப்பதற்காக திருடர்கள் முயற்சி செய்கிறார்கள். எதிர்த்து போராடுகிறாள். விளைவு, அருகிலுள்ள தண்டவாளத்தில் தூக்கி வீசப்படுகிறாள் சின்ஹா. அன்றைய துயரமான நாள் அவளுக்கு அதோடு முடிவடையவில்லை. மேலும் ஒரு ரயில் அவளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறாள். விளைவு, ரயில் அவளுடைய இடது காலில் ஏறியது. சிதைந்த காலோடு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய கனவும் சிதைந்து கொண்டிருந்தது. மறுநாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவருடைய இடது காலை அகற்றுகிறார்கள் மருத்துவர்கள். அருகில் இருந்த எல்லோரும் அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டவுடன், நான் எவரெஸ்ட் சேர போகிறேன் என்கிறார் சின்ஹா. என்னது, இந்த காலை வச்சுட்டு நீ எவரெஸ்ட் சேர போறியா? எப்படி உன்னால முடியும் என்று எல்லோரும் கேட்க, இல்லை இல்லை, நிச்சயமாக நான் எவரெஸ்ட் சேருவேன் என்று அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுகிறார் சின்ஹா. செயற்கை கால் ஒன்றை பொருத்திக் கொள்கிறார். ராமகிருஷ்ணர் மடத்தினுடைய துறவி ஒருவர் விவேகானந்தனுடைய வீரத்தை அவளுக்கு போதிக்கிறார். அதோடு 28 கிலோ எடை கொண்ட பையை தோளில் சுமந்து கொண்டு எவரெஸ்ட் சேர தொடங்குகிறார் சின்ஹா. வழியில் நிறைய தடைகளை எதிர்கொள்கிறார். அத்துணை தடைகளையும் தகர்த்து எறிந்து எவரெஸ்டின் உச்சிக்கு அடைகிறாள் சின்ஹா. எவரெஸ்டின் உச்சியில் மூவர்ண கொடியுடன் விவேகானந்தருடைய படத்தையும் பதிக்கிறார். சின்ஹாவினுடைய தன்னம்பிக்கையை கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய வரிகளிலே சொல்ல வேண்டும் என்றால், உனை நீ தாழ்வாய் பார்க்காதே, நீயே உன்னிடம் தோற்காதே, எதுவும் முடியும் என்று நினை, நீ எழுந்து நடக்கும் ஏவுகணை. நன்றி, வணக்கம்.